ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் குரு தமிழ். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு எக்ஸல் நல்லா தெரிஞ்சிருக்கலாம், நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக கூட இருக்கலாம். பட் இப்போ இருக்கக்கூடிய ஏஐ டூல்ஸை ஒரு நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு பர்சனாக இருந்தால் எக்ஸல் தெரியாமல் கூட அவங்க உங்களை விட ஸ்பீடாக வந்து ஒரு சில டாஸ்க்குகளை முடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நமக்கு காலம் ஏல கிரியேட்டிவ் நேம் இருக்குது, காலம் பியில் டேக்ஸ் இருக்குது. இப்போது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ஒவ்வொரு டேக்கையுமே ஒவ்வொரு நோட் பேடாக வந்து சேவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு நோட் பேடாக சேவ் பண்ணணும். உள்ளே பார்த்தோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேக் இருக்கணும். அதே மாதிரி அந்த டேக்கோட ஃபைல் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த கிரியேட்டிவ் நேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நேம் தான் அந்த நோட் பேடோட ஃபைலாக இருக்கணும். இதுதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரெக்யர்மெண்ட். ஓகேங்களா? இதை நீங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் மேனுவலாக ஒவ்வொரு நோட் பேடாக ஓப்பன் பண்ணி இதை காப்பி பேஸ்ட் பண்ணி செய்யலாம். இதுக்கு டைம் எடுக்கும். நீங்கள் ஒரு எக்ஸல் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு மேக்ரோ வந்து எழுதுவீங்க இல்லையா? ஸோ அந்த மேக்ரோவை எழுத போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய மேக்ரோவாக இருக்கும். அதில் நீங்கள் ட்ரபிள் ஷூட்லாம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டாஸ்க்கை நீங்கள் ஒரு 1 ஹவரில் வந்து செஞ்சு முடிச்சிட முடியும், நீங்கள் ஒரு நல்ல மேக்ரோ தெரிஞ்ச ஒரு பர்சனாக இருந்தால். எனக்கு எக்ஸல் ஓரளவுக்கு தான் தெரியும், மேக்ரோ ஓரளவுக்கு தெரியும், பட் ரொம்ப வந்து தெரியாது. அப்படின்னா இந்த டாஸ்க்கை உங்களால் முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடிக்க முடியும், ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா. உதாரணத்துக்கு நீங்கள் பெரிய பெரிய ஏஐ டூல்ஸுக்கெல்லாம் போக வேணாம், சாட் ஜிபிடி ஃப்ரீ வெர்ஷனை யூஸ் பண்ணியே இந்த டாஸ்க்கை அண்டர் 5 மினிட்ஸ், அதாவது 5 மினிட்ஸுங்கிறதே அதிகம் தான், அண்டர் 5 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கை செஞ்சு முடிச்சிட முடியும். அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த எக்ஸாம்பிளை நீங்கள் எல்லா விதமான ஒரு எக்ஸல் டாஸ்க்குகளை முடிக்கிறதுக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே வந்து இங்கே க்ரியேட் பண்ணியிருந்தேன், உங்களுக்காக மறுபடியும் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ சாட் ஜிபிடியில் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு, நியூ சேட் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. இப்போது நம்ம சாட் ஜிபிடி கிட்ட என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, எனக்கு ஒரு மேக்ரோ வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். இப்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத பர்டிகுலராக வந்து சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாருங்கள், ஐ ஹாவ் அன் எக்ஸல் ஃபைல் அண்ட் இன், ரொம்ப சிம்பிளாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், இன் காலம் ஏ creative name is available, in column B creative tag is available. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணணும், ஒவ்வொரு நோட்பேடாக வந்து க்ரியேட் பண்ணணும். அதில் க்ரியேட்டிவ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபைல் நேமாக இருக்கணும், அந்த டேகை அதுக்குள்ளே இருக்கணும். ஸோ ஐ நீட் யுவர் ஹெல்ப் டு create a macro to save each tags in a separate notepad file and set the file name as the creative name. ஓகேங்களா? இப்போது நம்ம இதுக்கு வந்து மேக்ரோ க்ரியேட் பண்ண சொல்லிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும், எந்த லொக்கேஷனில் இதை சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கேட்கணும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் ஐ ஸ்டார்ட் தி மேக்ரோ, இட் ஷுட் ஆஸ்க் வேர் டு சேவ் தோஸ் நோட்பேட் ஃபைல்ஸ். ஆல்சோ ஐ நீட் சக்ஸஸ் மெசேஜ். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம். இப்போது நம்ம இதுக்கு ஓகே வந்து கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இதை செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்கும், ஒரு 1 மினிட் தான் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கான மேக்ரோவை இது க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து இந்த மேக்ரோவை க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நான் ஒரே ஒரு இதை வந்து மிஸ் பண்ணிட்டேன். அது என்ன அப்படின்னா, இங்கே ஏரோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் 5 கிரியேட்டிவ்ஸ் வச்சுருப்பேன், ஒரு சமயம் 100 கிரியேட்டிவ்ஸ் வச்சுருப்பேன். ஸோ ஏ காலமில் எவ்வளவு வேல்யூ இருக்கோ அது வரைக்கும் வந்து இந்த டாஸ்க்கை வந்து ரிப்பீட் பண்ணணும் இல்லையா? ஸோ this process needs to complete until a column
ஹேஸ் தி வேல்யூ. ஓகேங்களா? இப்போ நம்ம சொல்லிட்டோம். ஸோ இப்போ பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி மேக்ரோ வந்து பார்த்திங்கன்னா இது ரெடி பண்ணிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் இந்த மேக்ரோவை காப்பி பண்ண போகிறோம். போயிட்டு நம்மளுடைய இந்த எக்ஸல் ஃபைலில் டெவலப்பர் அப்படிங்கிற டேப் இருக்கும், அந்த டேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. விஷுவல் பேசிக் அப்படிங்கிறது இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இன்சர்ட் அப்படிங்கிறத போயிருங்க, மாடியூல் அப்படிங்கிறதுக்கு போயிருங்க. ஜஸ்ட்டு நம்ம காப்பி பண்ண மேக்ரோவை பேஸ்ட் வந்து பண்ணிடுங்க. இப்போது நீங்கள் இந்த ப்ளே சிம்பிளை இங்கே கிளிக் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போது அந்த மேக்ரோ வந்து ஆன் ஆயிருச்சு. அது எங்கே உங்களுக்கு இந்த ஃபைலை சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. ஸோ டவுன்லோட்ஸ்க்கு போய்க்கிறோம். நம்ம நியூ ஃபோல்டர் ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ நியூ ஃபோல்டர் 2 இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சக்ஸஸ்ஃபுல் மெசேஜும் வந்துருச்சு. அந்த ஃபைல்ஸ் எல்லாமே நியூ ஃபோல்டர் 2ல் சேவ் ஆகிருக்கு அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ பாருங்கள், டவுன்லோட்ஸ்க்கு போயிட்டோம். நியூ ஃபோல்டர் 2க்கு போனீங்க அப்படின்னா எல்லாமே ப்ராப்பராக சேவ் ஆயிடுச்சு பாருங்கள். 100 ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது. ஸோ நம்மளுடைய டாஸ்க்கு எவ்வளவு குயிக்காக முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? சரி, இப்போ இதை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதை ஒவ்வொரு டைமும் நான் இந்த வேலையை வந்து ரிப்பீட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்ய தேவையில்லை. அதையும் நம்ம ஷார்ட் அவுட் பண்ணலாம். அதையும் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். இது ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு அந்த மேக்ரோ வந்து அங்கே தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெவலப்பர் டேபுக்கு போயிருங்க. இங்கே இன்சர்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? இதில் இந்த பட்டன் இருக்குது பாருங்கள். இந்த பட்டனை ஜஸ்ட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ட்ராக் வந்து பண்ணிடுங்க. இப்போது இங்கே பாருங்கள், சேவ் டேக்ஸ் டு நோட் பேட் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மேக்ரோ. அதை இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த பட்டனுக்கு நீங்கள் ஏதோ ஒரு நேம் க்ரியேட்டுன்னு நான் கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ க்ரியேட் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். இப்போது நான் ஒவ்வொரு டைமும் அந்த விஷுவல் பேசிக்கில் போயிட்டு அந்த மேக்ரோவை ஆன் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. இதை நான் ஜஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணானாவே அந்த மேக்ரோ எனக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆயிரும். ஸோ ஒவ்வொரு டைமும் நான் இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 வேல்யூஸையும் மட்டும் சேஞ்ச் பண்ணி இந்த டாஸ்க்கை ரிப்பீட்டாக வந்து என்னால் செய்ய முடியும். இதை நீங்கள் பிறருக்கும் வந்து ஷேர் பண்ணவும் முடியும். அதே மாதிரி இப்போது இந்த ஃபைலை நீங்கள் ரிப்பீட்டடாக பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபைலுக்கு போயிருங்க. சேவஸ் கொடுத்துட்டு இந்த ஃபைலை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸல் ஒர்க் புக்குன்னு இருக்கிறத எக்ஸல் மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த மேக்ரோ வந்து எனேபிள் ஆகிருக்கும். அதை ரிப்பீட்டடாக வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் இருக்குது, அதை எப்படி நான் ChatGPT இந்த மாதிரி ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி நான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் போடுங்க. நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் கேட்டாங்க அப்படின்னா நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது எக்ஸல் குரு தமிழ்.